ஸோ இன்செப்ஷன் இது வந்து நான் இன்னைக்கு தான் பார்த்து முடித்தேன். 2வது தடவை பார்க்குறேன். ரொம்ப வருஷம் முன்னாடி பார்த்தேன். அப்போ நான் எனக்கு வந்து அந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற அளவுக்கு மெச்சூரிட்டி கிடையாது. பட் இப்போ இதை பார்க்கும்போது சயின்ஸ் ஃபிக்ஷன்லேயே வந்து இது ஒரு பயங்கரமான ஃபிலிம்ன்றத நான் இன்னைக்கு தான் கம்ப்ளீட்டாக யோசிச்சுட்டு இருந்தேன். எனக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது மாதிரிலாம் இமேஜின் பண்ண முடியுமா, இப்படிலாம் திங்க் பண்ணி ஒரு ஸ்டோரி எடுக்க முடியுமான்றது இந்த படம் பார்த்தா தான் தெரிய வரும். இந்த ஸ்டோரி புரிஞ்சாதான் ஆக்சுவலி புரியும். இது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்க மற்றவங்களாம் எப்படி ஃபீல் பண்ணுவாங்கன்னு தெரியல. ஆனா இந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் பிடிக்கும், டிஃப்ரெண்டான ஸ்டோரிஸ் பிடிக்கும், அவங்களுக்குலாம் இந்த படம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து எல்லாரோட மைண்டுக்குள்ளேயும் போயிட்டு அவங்க ட்ரீம்ஸ்குள்ள போயிட்டு அவங்களுக்கு தேவைப்படுற இன்ஃபர்மேஷனை திருடுற ஒரு பர்சன். ஸோ அவருக்கு வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. கெமிஸ்ட் இருப்பாங்க, அந்த செடேஷன் கொடுக்குற பர்சன் இருப்பாங்க, ஆர்கிடெக்ட் இருப்பாங்க அவங்க கிட்ட, அதுக்கப்புறம் பிளானர் இருப்பாரு, அதுக்கப்புறம் திங்ஸ் எல்லாம் வந்து அலைன் பண்ற பர்சன் இருப்பாங்க, அவர்கிட்ட ஒரு தீஃபும் இருப்பாங்க, நம்ம ஹீரோ தான் எக்ஸிக்யூட் பண்ற பர்சன். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு தடவை வந்து ஒரு மிஷனுக்கு போகும்போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, ட்ரீமுக்குள்ள இன்னொரு ட்ரீம் கிரியேட் பண்ணியிருப்பாரு. இந்த கான்செப்ட் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப புதுசா இருந்துச்சு. இது ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. அப்ப புரியல, இப்ப ரொம்ப ரொம்ப பார்க்கும்போது அவ்வளவு அழகா வாவ்னு சொல்ற அளவுக்கு இருந்துச்சு. அந்த ட்ரீம்ன்ற கான்செப்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் இவருக்கு தெரிய வருது, இந்த ப்ராஜெக்ட் அசைன் பண்ணவர் வந்து அவரை டெஸ்ட் பண்றதுக்காக தான் அந்த ப்ராஜெக்ட் அசைன் பண்ணிருப்பாங்க அந்த மிஷினையே. அதுக்கப்புறம் அவர் ஒரு மிஷன் சொல்றாரு. என்ன மிஷன் சொல்றாருன்னா, இந்த மாதிரி உன்னோட எல்லா விஷயத்தையும் நான் காப்பாத்துறேன், அது ஒரு பேக் ஸ்டோரி இருக்கு, அந்த ஸ்டோரி வந்து நீங்க படம் பார்க்கும்போது தெரிய வரும். ஸோ என்ன சொல்றாருன்னா, எனக்கு ஒன்னே ஒன்று தான் வேணும், எனக்கு ஒரு பெரிய காம்படிட்டர் இருக்காரு, அந்த காம்படிட்டரோட மைண்டுக்குள்ள போயிட்டு ஒரு ஐடியாவை நீங்க இன்சர்ட் பண்ணணும், அந்த ஐடியானால இவரோட மொத்த பிசினஸ் ஃபெயில் ஆகணும், நான் வந்து இந்த ஃபீல்டே டாப் போன பிளேயரா இருக்கணும்னு சொல்றாரு. அது பேர் தான் இன்செப்ஷன். ஓகேவா? இவங்களும் வந்து அதை பண்றதுக்கு ரெடி ஆகிறாங்க, ஒரு ஆப்ஷனே இல்லாம. அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்குது, அவங்க எப்படி போயிட்டு அந்த பர்சனை மீட் பண்ணாங்க, இதுலயும் வந்து ஒரு ஷாக்கிங்கான விஷயம். நார்மலா பண்ணும்போது செடேஷன் ரொம்ப கம்மியான லிமிட்ல கொடுப்பாங்க. பட் இந்த ஃபைனல் மிஷனுக்கு எக்ஸ்ட்ரீமான செடேஷன்ஸ் கொடுப்பாங்க. கொடுத்தனால என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, உள்ள மட்டும் தான் போக முடியும், வெளியே வர்றதுக்கான கஷ்டம்லாம் வந்து நீங்க படத்துல பார்க்கும்போது உங்களுக்கே வந்து செம ஷாக்கிங்கா இருக்கும். அது மட்டும் இல்லாம எல்லா ட்ரீம்லயும் இறந்துட்டாங்கன்னா திரும்ப உடனே வந்து ரியாலிட்டியில எழுந்துருவாங்க. ஆனா இந்த ஹெவி சிலேஷன்ல ட்ரீம்ல இறந்துட்டாங்கன்னா எண்ட்லெஸ் லூப்ல மாட்டிப்பாங்க. அதாவது ட்ரீம்ஸ்குள்ள போயிட்டே இருப்பாங்க. எப்ப வெளியே வருவாங்கன்றது யாருக்குமே தெரியாது. இதுலயும் ஒரு ஷாக்கிங்கான விஷயம்னா, ஹீரோவும் அவரோட ஒய்ஃபும் வந்து ஒரு பார்ட்ல வந்து ட்ரீம்ஸ்குள்ள போயிடுறாங்க. அங்கேயே போயிட்டு ஒரு 50 இயர்ஸ் மாட்டிக்கிறாங்க. அந்த ட்ரீம்குள்ளே வாழ்ந்துட்டு இருக்காங்க. அது ரியாலிட்டியா ட்ரீமானே தெரியாம. அதுக்கப்புறம் எப்படியோ தப்பிச்சு ஹீரோ வந்து வெளியே வந்துடுறாரு. இவங்க 2 பேரும் ஒய்ஃபும் வெளியே வந்துடுறாங்க. பட் அப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அவங்க ஒய்ஃபால டிஃபரன்ஷியேட்டே பண்ண முடியாது, எது ரியல் எது ட்ரீம், அது டிஃபரன்ஷியேட்டே பண்ண முடியாத லெவலுக்கு போயிடுறாங்க. இதனால வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து ஹீரோ ஃபேஸ் பண்றாரு. அப்ப பாத்தீங்கன்னா அவங்க ஒய்ஃப் வந்து ரியாலிட்டி வந்து பொய்ன்னு நினைச்சு, ட்ரீம்னு நினைச்சு ரியாலிட்டியில குதிச்சு செத்துருவாங்க. அவங்க செத்துட்டா ரியல்ல இறந்துப்பாங்கன்னு நினைச்சு உண்மையா போய் செத்துடுறாங்க, குழந்தைய அவங்க ஹஸ்பண்ட்லாம் விட்டுட்டு. இதனால வந்து அவங்க ஹஸ்பண்ட் நிறைய பிரச்சனை வருது, நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றாரு. அதுக்கப்புறம் தான் அவர் இதெல்லாம் பண்றாரு. இதுக்கப்புறம் அவரோட ட்ரீம்ஸ்லயும் சரி, அவரோட சப்கான்சியஸ் மைண்ட்லயும் சரி, அவங்க ஒய்ஃப் எப்பயுமே இருக்காங்க. இவர் என்ன பண்ணாலும் தடுக்கிறாங்க. அந்த சீக்வன்ஸா இருக்கட்டும், எண்டில் ஒரு ட்விஸ்ட் இருக்கும், ஏன் அவங்க ஒய்ஃப் வந்து ரியாலிட்டி என்னது ட்ரீம் என்னதுன்றது கன்ஃபியூஸ் ஆனாங்கன்னு சொல்லிட்டு. அதெல்லாம் நான் மறந்துட்டேன். எண்டிங் வந்து நீங்க பாருங்க, இந்த படம் கண்டிப்பா பார்க்கணும். தியேட்டர்ஸ்லேயே பார்க்க வேண்டிய படம் எதை நம்ம மிஸ் பண்ணிட்டோம். ஸோ ஹாட் ஸ்டார்ல இருக்கு, அமேசான் பிரைம்லயும் இருக்கு. பார்த்துட்டு எப்படி இருக்குன்றது கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்யூ கைஸ்.